தூய்மை பணியாளர்களுடைய பிள்ளைகள் தூய்மை பணிக்கு தான் வர வேணுமா? ஏன் நம்ம பிள்ளை கலெக்டரா கூடாதா? நம்ம பிள்ளை ஒரு டாக்டரா கூடாதா? ஆகணுமா வேண்டாமா? இந்த பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். இந்த இடஒதுக்கீடு தூய்மை பணியாளர்களுடைய பிள்ளைகள் அரசு பணிக்கு வருதா, ஒரு எங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க, இடஒதுக்கீடு கொடுங்க. இந்த நாட்டை தினம் தினம் சுத்தம் செய்துட்டு இருக்கிறோம். கடைசியில எங்களுக்கு எதுவுமே இல்லாம இருக்குது. ஆகவே தமிழக அரசுடைய கவனத்திற்கு நாங்க கேட்கிறோம். இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள் இருக்காங்களோ இல்லையோ தெரியாது, இருக்காங்க அதிகாரிகள். தூய்மை பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு தனியாக இடஒதுக்கீட்டை தர வேண்டும் என்று நாங்கள் நேரம் எங்களுக்கு. அப்பதான் இந்த பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்க பிள்ளைகள் ஒரு கலெக்டர் ஆக முடியும், எங்க பிள்ளைகள் ஒரு தாசில்தாராக வர முடியும், எங்க பிள்ளைகள் ஒரு டாக்டராக வர முடியும். இல்லைன்னா காலத்திற்கும் அப்ப மேலதான் மகனுக்குங்கிற நிலையை தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துவிடும். ஆகவே எங்களுக்கு இடஒதுக்கீட்டை தமிழக அரசு தான். அதே மாதிரி இன்றைக்கு தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரியம் மூலமாக வீடற்ற தூய்மை பணியாளர்களுக்கும் தூய்மை காவலர்களுக்கும் 11 லட்சம் ரூபாய் மதிப்புக்கு வீடு கொடுத்திருக்காங்க. வெறும் அறிவிப்புல மட்டும் இருக்குது. இந்த அறிவிப்புல இருக்கக்கூடிய இந்த செயல்பாடு எங்க இருக்குன்னா மாநகராட்சி நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. கிராம ஊராட்சிகள் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு தூய்மை காவலர்களுக்கு. அப்போ இந்த தேசத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த அரசாங்கம் அறிவித்த நாங்க ஒண்ணு இல்லாதெல்லாம் கேட்கல. இல்லாத கேட்கிறோமா? இல்ல இல்ல. நாங்க கேட்டதை நீ கொடுத்த, நீ கொடுத்ததை இப்ப செயல்படுத்து. சும்மா பேருக்கு மட்டும் சொல்லிட்டு செயல்படுத்தாம இருந்தா சரியா இருக்குமா? சரியா இருக்காது. ஆகவே நாங்க நீ சொன்ன அந்த கோரிக்கையை நாங்கள் எங்கள் பகுதிகளிலே நாங்கள் வசிக்கக்கூடிய எங்கள் சொந்த இடத்துல 11 லட்சம் மதிப்புகளை நீ வீட்டை கட்டிக்க வேணுமா வேண்டாமா? கலைஞர் கனவு இல்லம் சொல்லிட்டு எல்லாருக்கும் வீடு கொடுக்குறீங்களே 3 லட்சம் ரூபாயில. எங்களுக்கு தாட்கோ நலவாரியம் மூலமாக இன்னைக்கு 11 லட்சம் ரூபாயில இருக்குது. அதை கொடுங்க எங்களுக்கு, அதை கொடுங்க. அதே மாதிரி இன்றைக்கு தூய்மை பணியாளர் நலவாரியத்தின் மூலமாக நம்ம பிள்ளைகளுக்கு 10ஆம் வகுப்பிலிருந்து கல்லூரி வரைக்கும் வந்து இன்றைக்கு படிப்பதற்கான கல்வி உதவி கொடுக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய தாட்கோ மாவட்ட மேலாளர் அவர்கள், அங்க இருக்கக்கூடிய நிர்வாகம் என்ன சொல்லுறாங்க? ஏற்கனவே ஸ்கூல்ல நீங்க வாங்குறீங்கல்ல, எதுக்குறாங்க? சரியா, நான் ஸ்கூல்ல வாங்குறேன், எதுக்குன்னா அப்புறம் எதுக்கு கொடுக்குறீங்க? அப்போ நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தை தாட்கோ நிர்வாகத்தையும் நாங்கள் கண்டிக்கிறோம். இன்றைக்கு தூய்மை கண்டிக்கிறோம். ஏன்னா தாட்கோ நிர்வாகம் தான் நம்மளுக்கான கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, இந்த வீடற்ற பணியாளர்களுக்கு இந்த வீடு போன்ற அனைத்தையும் தர வேண்டிய ஒரு பொறுப்பு. ஆகவே அவர்களும் அந்த விஷயத்தை செய்ய வேண்டியதை கேட்கிறோம். அது மட்டுமல்ல தொடர்ந்து இன்றைக்கு நம்மளுடைய தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக, தூய்மை காவலர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம்